தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீத லீடர்ஸ் அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களை விட ரொம்ப வயசுல பெரியவங்கெல்லாம் அங்கே இதில் இருக்காங்க. ஆனால் அவ்வளோ பெரியவங்க கூட அண்ணாமலை அவர்களை தலைவராக ஏற்று அவரோட வழியில் நடக்கிறாங்க. அண்ட் அவங்க சொல்கிற விஷயங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பல ஜாம்பவான்கள் அரசியல் ஜாம்பவான்களை பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள்கிட்ட அவங்க வித்தியாசமாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்றதும், ஒரு தலைவன் அப்படின்னா அவரோட கண் அசைவுக்கு அவரோட தொண்டர்கள் கட்டுப்படணும். அப்படிதான் நம்ம வீத லீடர்ஸ் அமைப்பில் வந்து இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் அண்ணாமலை அவர்களோட வழிகாட்டல் படி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில தலைவர்கள் இருந்துட்டு சோதிக்காதீங்கடா எங்களை அப்படின்ற அளவுக்கு அவங்க தொண்டர்கள் மேல பயத்துல இருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றதும் இப்போ சட்டசபை நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்யறதுல ஒரு சில முரண்பாடுகள் எனக்கு தோணுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்கள் இப்போ ரீசெண்டாக சென்னையில் போன வாரத்தில் வந்து சுற்றுச்சூழல் பேரணி நடத்தினாங்க. அண்ட் அதற்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வாலண்டியராக உள்ளே வந்திருந்தாங்க. அண்ட் அதுலேயும் நிறைய ஏஜ் பர்சன்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் ஒரு தாத்தாக்கெலாம் அவருக்கு ஒரு 70-80 வயசு இருக்கும். அவர் உள்ளே வந்திருக்கார். அதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஏஜில் இந்த மனுஷன் வந்திருக்காரா அப்படின்றனால அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் எதனால் இதுக்குள்ளே வந்தீங்க, எதனால் என்ன ஈர்ப்பு உங்களுக்கு அண்ணாமலை மேலே, இவ்வளோ தூரம் அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்க அப்படின்றார், அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்க அப்படின்றாரு. ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து தனியாக வந்திருக்கீங்க, என்ன ஈர்ப்பு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேர்மை, ஒழுக்கம். இதை தான் அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி நான் நிறைய தலைவர்கள் பார்த்துருக்கேன். அவரோட வயதுக்கும் அவரோட அனுபவத்துக்கும் நம்மளாம் நிற்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஜாம்பவான்களையும் அரசியல்வாதிகளையும் பார்த்தவர். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற அரசியல்வாதிங்க எல்லாருமே வந்து காசு கொடுத்து சாதிச்சிடலாம், ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்தா முட்டாள் மக்கள், காசு கொடுத்தா போதும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் நிறைய அரசியல்வாதிங்க இருந்தாங்க. அண்ட் அப்படிதான் காலங்காலமா ஆட்சியும் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி ஒரு சிலர் காசு கொடுத்து எதை வேணாலும் சாதிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் விட அண்ணாமலை அவர்கள் எனக்கு வித்தியாசமா தெரியறதுக்கான காரணம் ஒழுக்கம், நேர்மை, இதெல்லாம் பார்த்துதான். இந்த வயசுலயும் அவர் வந்து அண்ணாமலை அவர்களுக்காக வந்து நிற்கிறார். அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு ஏஜ்டு பர்சனா இருக்கார், இங்க வரார் அப்படின்னா அவரோட காலம் அவர் வாழ்ந்திருக்கார். ஆனால் இதற்கு மேல வர்ற சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு அண்ணாமலை தேவை, இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான தலைவர் தேவை அப்படின்றத ரொம்ப அழகா பேசினார். அண்ட் அவரோட புரிதல் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்கார். இப்போ விஜய் அவர்கள் வந்ததுனால அண்ணாமலை அவர்களால் இனிமேல் காம்படிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார். விஜய் அவர்களை மக்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் விஜய் அவர்கள் மேல இருக்கிற அன்பு அப்படின்றத தாண்டி திராவிட கட்சிகள் மேல இருந்த வெறுப்பு தான். ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் டிஎம்கே ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு மக்கள் வெறுத்து இவனுங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற நேரம் நம்மளோட விஜய் தனியா வந்து நின்னதும் அவர் தனியா தெரிஞ்சிட்டார். ஆனால் அவருக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தார் அப்படின்னார். அது உண்மைதானே. முதல்ல ஒரு இளைஞரா அரசியலுக்குள்ள வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை அவர்கள். அவருக்குன்னு ஒரு நல்ல பதவி இருந்தது, நல்ல பேர் இருந்தது, துறையில அவருக்குன்னு ஒரு பெரிய பேரும் மதிப்பும் இருந்தது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரணும், மக்கள் சேவைக்காக வரணும் அப்படின்னு வந்தார். பட் இதெல்லாம் வந்து நம்ம விஜய் அவர்கள் பார்த்துட்டே இருந்தார். ஆமால, ஒரு யங்ஸ்டர் வரான், நல்லா வந்து பேசுறான், அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து அப்போ பிஜேபி கூட இருந்ததுனால தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படின்றதே நம்மளோட எதிர்ப்பு கட்சி, பிஜேபி அப்படின்னாலே ஒரு மதவாத கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தி வச்சுட்டாங்க இந்த திராவிட கட்சி. அண்ட் அதுல நம்ம அண்ணாமலை அவர்கள் நல்லதே செஞ்சாலும் இவங்களுக்கு அது புரியாம போயிருச்சு. அதனால இந்த சான்ஸை நல்லா பயன்படுத்தி நம்மளோட விஜய் வந்தாரு. மக்கள் மாற்று சக்தியா திராவிட கட்சிகள் வரக்கூடாது, பிஜேபியும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு பிடிக்காது அப்படின் போது ஒரு இன்னொரு கட்சியா அப்படின்னு நினைச்சு தனிச்சு நிக்கிறார்ப்பா அப்படின்னு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. பட் முதலமைச்சர் விஜய் அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்னா அவர் காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி தனியா நின்னாரு, ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டார். அது வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க. பட் எனிவேஸ் மக்கள் நினைச்சது என்ன அப்படின்னா, எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு பிஜேபி வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், டிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நினைச்சு தனிச்சு நின்ன விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இதற்கு எல்லாத்துக்குமே விதை அப்படின்றது அண்ணாமலை போட்டது. ஆனால் அது அறுவடை விஜய் அவர்கள் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தாத்தா ரொம்ப அழகா சொன்னாரு. ஸோ இந்த தாத்தாவோட பேச்சுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. என்னதான் வந்து தன்னை விட வயதுல ரொம்ப சின்ன பையன், இந்த தாத்தாக்கு ஒரு 70-80 வயசு இருக்கும், ஆனாலும் தன்னோட தலைவனா அவர் பார்க்குறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நம்மளை விட சின்ன பசங்களை நம்ம பார்க்கும்போது டே தம்பி நல்லா பண்ணுடா அப்படின்ட்டு போவோம். ஆனால் இவர் அப்படி பார்க்கல.
ஒரு நல்லொழுக்கம், திறமை அப்படின்றது அண்ணாமலை அவர்கள்கிட்ட இருக்கு. ஒரு நல்ல தலைவன் அவரு அப்படின்ற மாதிரி தனக்கும் தன்னோட வயது என்ன, தன்னோட அனுபவம் என்ன, ஆனா தனக்குமே ஒரு தலைவனா அவர் அண்ணாமலைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவர்கிட்ட இருந்து யங்ஸ்டர்ஸ் கத்துக்கணும். ஏன்னா நாம என்ன நினைப்போம், நம்ம நல்லா இருந்தா போதும்னு. இப்ப அவருடைய காலம் வந்து அவர் பார்த்துட்டார், இத்தனை தலைவர்கள பார்த்துட்டார். ஆனால் இதற்கு மேல என்னோட ஜெனரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அதற்கு ஒரு நல்ல தலைவனா அண்ணாமலை இருப்பார் அப்படின்னு அவர் நினைச்சு பார்த்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தாத்தாக்கு கண்டிப்பா ஒரு பெரிய நன்றிகள் நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் அடுத்ததா ராஜபாளையத்துல இருந்தும் ஒரு நபர் பேசினாரு. அவர் பேசும்போது அண்ணாமலை அவர்கள ஒரு தலைவரா பார்க்குறாரு, தன்னோட பையனா பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி அந்த உணர்ச்சி பொங்குற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவர் வந்துட்டு தூத்துக்குடியில அந்த பீச் கிளீனிங் இருந்தது இல்லையா, அந்த டைமும் அவர் போயிருந்தாராம். அந்த டைம் வந்து மழை பெஞ்சது. நம்மளும் பார்த்தோம். மழையில கூட அண்ணாமலை அவர்கள் அங்க இருந்து பேசினாரு. கொடை குடுத்தா கூட இல்ல வேண்டாம், எல்லாருக்கும் கொடை இல்ல எனக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப அந்த டைம் வந்து அண்ணாமலை அவர்கள் மழையில நனைகிறாரே, நாமளாவது இந்த இது முடிச்சதுமே வீட்டுக்கு போயிருவோம். ஆனா அவர் சரியா தூங்குறாரா, சாப்பிடுறாரா, அடுத்தடுத்த மீட்டிங், அடுத்தடுத்த பணிகள் அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கார் அப்படின்றதுக்காக தன்னோட கேப் எடுத்து அவர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு போட்டு விட்டாராம். ஸோ அவர் சொல்றாரு, என்னோட ஒரு குழந்தை மாதிரி தான். நம்ம குழந்தைக்கு வந்து ஐயோ மழையில் நினைச்சா உடம்பு சரியில்லாம போயிருமே, எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நமக்காக வந்து நிக்கிறாரு, சரியா சாப்பிடுறாரா, தூங்குறாரா, இப்ப மழையில நின்று உடம்பு சரியில்லாம வந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு தலைவனா பாக்குறாங்க, ஒரு மகனா பாக்குறாங்க. அவ்வளோ பாசமா அவருக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்றது தெரியுது. ஏன்னா அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பேங்க்ல ஒர்க் பண்ணாராம், விஆர்எஸ் கொடுத்து வந்துட்டேன் அப்படின்றார். சரி, அவரோட பர்சனல் ரீசனுக்காக தான் விஆர்எஸ் கொடுத்து வந்திருக்கார். ஆனாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப சந்தோஷமா அவர் சொல்றாரு. ஏன்னா உள்ள பேங்க்குள்ள இருக்கும்போது நம்ம எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்காக சப்போர்ட் பண்ண முடியுது, அவருக்காக நிறைய இடங்கள்ல போய் நிக்க முடியுது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவர் கூட பயணிக்கிறதா அவ்வளோ பெருமையா பார்க்கிறாங்க. இப்படி அனுபவமானவங்க, நம்மளை விட ரொம்ப பெரியவங்க அண்ணாமலை அவர்களை புரிஞ்சு சப்போர்ட் பண்ணி நாங்க இவர் கூட நிற்போம், ஏன்னா ஒரு தன்னலமற்ற தலைவனா இருக்காரு, இவருக்காக நாங்க என்ன வேணாலும் செய்யறோம், எங்க உயிரை கூட நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம், அவர் கண்ணுல ஒரு தூசு கூட விழாம நாங்க பாத்துக்குவோம் அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து இப்போ ஒரு அமைப்பா தான் இருக்கோம். மற்றவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அது வெறும் என்ஜிஓ தான் அப்படின்றோம். பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் நாங்களும் லீடர்ஸ் அப்படின்றத உணர்ந்து நாங்க எங்களை உணர வச்ச எங்க தலைவருக்காக நாங்க வந்து செய்வோம். ஏன்னா தமிழ்நாட்டை நாளைக்கு தூக்கி நிறுத்தணும், திருத்தணும் அப்படின்னா அது அண்ணாமலை அவர்களால் தான் முடியும் அப்படின்னு அவ்வளோ பெரியவங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ அனுபவசாலிகள், அறிவாளிகள் நம்ம கூட இருக்கும்போது அவங்க ஒரு 4 பேரை திருத்த முடியும், அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசி அவங்களால இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றிகள். அண்ட் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தடவை நம்ம கிட்ட சொல்லிட்டார், ஜூலை மந்த் ஃபுல்லாக வந்துட்டு போதை ஒழிப்பு அப்படின்றதுல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றத பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்பவும் வந்துட்டு இந்த ட்ரக்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேம்பெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய லீடர்ஸ் பேசுறதை பார்க்க முடியுது. அண்ட் அதே மாதிரி மரக்கன்றுகள் அப்படின்றவங்க தன்னாளர்களாக வந்து அவங்களே வாலண்டியர்ஸாக வந்து நிறைய பேர் மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ பார்த்தோம்னா அந்த டோல் ஃப்ரீ நம்பர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணி வாங்குறாங்க அப்படின் போது சில நேரம் ஸ்டாக் இருக்கிறது இல்லை, பணத்துக்கு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து முன்னெடுத்து சரி பரவாயில்ல நாங்கள் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து ஓகே நாங்கள் இதை ஸ்பான்சர் பண்ணுறோன்னு இப்போ ரீசெண்டாக கூட கோயம்புத்தூரில் ஒருத்தங்க வந்து அதை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய நன்றிகள். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு என்னங்க அது ஒரு மரம் நடுறது ஒரு சாதாரண என்ஜிஓ ஒர்க் அப்படின்னு நினைப்போம். பட் இது நம்மளோட சமுதாயத்துக்கு டெஃபினட்டாக தேவை. இன்னைக்கு நம்ம டெல்லியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா காற்று அவ்வளோ மாசுபடிஞ்சு போயிருக்கு. ஏன்னா அவ்வளோ வாகனங்கள், புகை இப்படின்றதான் இருக்கே தவிர ஒரு சுத்தமான காற்றுக்கான மரமோ அந்த வசதிகளோ இல்லை. அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே நம்மளை வந்து நம்மளோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றதை நம்ம செஞ்சுட்டு வரோம். அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு தடவை சொல்லிட்டார், வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் நீங்க எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க, நம்மளோட வீத லீடர் அமைப்புக்காக பண்ணுங்க அப்படின்றாங்க. அண்ட் அதை எல்லாருமே அவ்வளோ அழகா பண்றாங்க. சென்னையில் அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் அந்த கூட்டம் அவ்வளோ டிசிப்ளினா நடந்துக்கிட்டாங்க. நம்மளோட விஜய் அவர்களோட கூட்டத்தை பார்த்துருப்போம். இவங்க அவர் மேல தூக்கி துண்டை தூக்கி போடுவாங்க, அவரு இவங்க மேல கட்சி துண்டை தூக்கி போடுவாரு, பாட்டில தூக்கி போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபன் மோட்ல எல்லாரும் இருப்பாங்க. பட் நம்ம அமைப்புல அவ்வளோ டிசிப்ளினா நடக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. இவரோட கண் அசைவுக்கு நம்மளாம் கட்டுப்படுவோம் அப்படின்றத அழகா காட்டுறாங்க. ஆனால் இப்ப ரீசெண்டா நம்மளோட விசிகாவோட தலைவர் வந்து நம்ம திருமாவளவன் ஒரு மீட்டிங் போயிருந்தாரு. அங்க இருந்த கூட்டம் மனுஷனை திணற அடிச்சிருச்சு. டேய் டேய்
டேய் உயிர் பயத்தை காட்டிட்டீங்கடா பரமா அப்படின்ற மாதிரி மனுஷன் திணறி போயிட்டாரு. ஏன்னா அவர் கூட போட்டோ எடுக்கணும், அவர் பக்கத்துல நிக்கணும் அப்படின்றதுக்காக அவரை பிடிச்சு நசுக்கி பிசுக்கி அவரால முடியல. ஒரு பாயிண்ட்ல டேய் தம்பி உட்காருடா ப்ளீஸ் உட்காருடா பேசணும் உட்காருடா உட்காருடா அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசி வரைக்கும் அவரால் அந்த மீட்டிங்கை சரியா பேசவே முடியல. அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, அடங்க மறு அத்துமீறு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். பட் அது அவருக்கே நடக்கும், அவர்கிட்டயே அத்துமீறுவாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் பேச்சை யாருமே அங்க கேட்க மாட்டாங்க. அவர் சொல்றாரு நான் பேசணும் உட்காருங்க அப்படின்றாங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எப்படி நம்மளோட வந்துட்டு நான் போய் நிக்கணும், நான் போட்டோ எடுக்கணும், அவர் கூட நிக்கணும் அப்படின்றதுக்காக அவரை சுத்தி சூழ்ந்து அவரால் முடியல. ஒரு பக்கம் திணறி ஐயோ இது வேற ஏதோ ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிடும் போல இருக்கே, கரூர் மாதிரி வேற ஏதோ சம்பவம் வந்துடும் போல இருக்கே, நம்மளை இவனுங்க உள்ள தள்ளாம விட மாட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு பயப்படுறாரு. அந்த அளவுக்கு நெறிப்படுத்தாத ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது நம்மள நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நாம எல்லாரும் ஒரு கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோட இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் அடுத்ததான் நம்மளோட விஜய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா சட்டசபைக்கு போறாரு, பேசுறாரு. அவர் பேசும்போது வந்து அவர் சொல்றாரு, அவர்கிட்ட ஃபைல்ஸ் இருக்கு, நிதி அமைச்சர் என்கிட்ட கொடுத்திருக்காரு, இந்த ஊழல் குற்றம் பண்ணவங்களோட 3 ஃபைல்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து நான் இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இடைத்தேர்தல் வருது இல்லையா, இடைத்தேர்தலையாவது நீங்கெல்லாம் கொஞ்சம் பேர் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கேன் அப்படின்றாரு. சார் என்ன சார் இது, நீங்க முதலமைச்சர், சட்டம் உங்க கையில இருக்கு, தவறு பண்ணியிருக்காங்க, ஊழல் குற்றவாளிகள் அப்படின்னு தெரிஞ்சவங்கள நான் இப்போ மாட்டி விட மாட்டேன். நான் வந்து இடைத்தேர்தல் அப்போ வந்து நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் அமைதியாக போகிறேன் அப்படின்றதெல்லாம் என்ன கான்செப்ட் இரு? அப்போ உங்களுக்கு தெரியுது ஒரு குற்றவாளின்னு, அந்த குற்றவாளிக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களா சார்? அப்படி இல்லைனா இடைத்தேர்தல் வரும்போது அந்த ஃபைலை அவங்க கிட்ட கொடுத்து மக்கள் கிட்ட காமிச்சு உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றீங்களா? இப்போ அண்ணாமலை அவர்களும் சொன்னார், என்கிட்ட ஆடியோ இருக்கு, ஸோ பார்த்து சுதானமா இருந்துக்கோங்கன்னு சொன்னார். அது எதற்காக சொன்னாரு? விஜய் சார் நீங்க வந்து ஊழல் பண்ண மாட்டீங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது, புதுசா வந்திருக்காங்க, இந்த மாதிரி குற்றங்கள் பண்றாங்க, அவங்கள திருந்த சொல்லுங்க, நல்வழிப்படுத்துங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு வார்னிங் கொடுத்தாரு அண்ணாமலை அவர்கள். ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு எனக்கு புரியல, உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. இது போக கார்லாம் வேற கொடுத்துருக்காராம். அதற்கு வேற ஒரு அமைச்சர் வந்துட்டு, சார் நான்லாம் ஆட்டோல வந்துட்டு போனேன் சார், வரும்போது வாட்ச்மேன்லாம் என்ன பார்த்துட்டு யார் பண்ணீங்க அப்படின்னு நம்பலாம் மாட்டார் சார் அப்படின்னு கதை விட்டாரு. பார்த்தா அவரோட அஃபிதாவித்தில் வந்துட்டு அவருக்கு கார் இருக்கு, 2 பைக் இருக்கு அப்படின்லாம் இருக்குது. இப்போ கேட்டா நன்றி நன்றி அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கிறாரு. அண்ட் இப்போ இவங்க எல்லாருக்குமே கார் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா? ஏன்னா காரு அதுக்கு போக செலவு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க கொடுக்கணுமான்றது எனக்கு புரியல. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி கார் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு மறுபடியும் கார் கொடுக்கறது, அதுக்கு அலவன்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு சார் இது தேவையில்லாத ஆணியா இருக்கே? அங்க விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க சொன்னதை செய்ய மாட்டீங்க, உங்களை நம்பி நாங்க ஓட்டு போட்டோமே அப்படின்னு. இப்போ நீங்க ஒவ்வொரு கட்டமா குறைக்கிறோம் அப்படின்றீங்க, இந்த அமௌண்ட்டை தேவையில்லாம செலவு பண்றதுக்கு இது இந்த செலவு நீங்க அங்க போய் பண்ணலாமே, இருக்கிறவனுக்கு கொண்டு போய் திருப்பி திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலா இல்லாத ஒரு விவசாயிக்கு கொடுக்கலாமே. இது தேவைதானா இப்போ அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சரோட முடிவுகள் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.